ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே விசேஷித்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே இந்த இணையதளத்தின் வாயிலாக ஒருவரையும் சந்தித்து அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். சிஎஸ்ஐ கோவை திருமண்டலம், சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயம் திருச்செங்கோடு சார்பாக அன்போடு கூட ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரும் ஆவியானவர் தாமே இந்த இடத்துல பிரசன்னராயிருந்து புதிய இரக்கத்தோடு கூட புதிய ஆசீர்வாதங்களோடு கூட இந்த காலை வேளையிலே நமக்கு அவருடைய கிருபையை நிறைவாய் அருள் செய்யும்படி தலைகளை தாழ்த்தி தெய்வ சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, ஆவி வாரும், ஜீவனுள்ள தேவனே, ஆவி வாரும். ஒருவராய் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற வல்லமையுள்ள பிதாவே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய இரக்கம் பெரியது, உடைய தயவு பெரியது, உடைய கிருபை பெரியது என்று சொல்லி நாங்கள் துதிக்கிறோம். வீரர்கள் மீது வைத்திருக்கிற அளவு கடந்த அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இந்த காலை வேளையிலே ஜீவனோடு இருந்து உங்களுக்கு ஆராதனை செய்கிறது உடைய கிருபை, புதிய நாளை கண்டது உடைய கிருபை. இந்த ஆராதனை நேரங்களிலே மோடு கூட இணைந்து நாங்கள் வாசம் பண்ணுகிறது உடைய கிருபை. ஆண்டவர், இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த ஜெபத்திலே பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரை விசேஷித்த நிலைகளில் ஆசீர்வதிக்கும்படியா உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எத்தனையோ தேவைகளோடு கூட, எத்தனையோ மனபாரங்களோடு கூட, எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு கூட ஆண்டவரே இந்த இடத்துல அமர்ந்து ஆண்டவரை தேவ செய்திக்கு நேராக ஆயுதப்பட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை உடைய கரத்தில் வைக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் இறங்கி உடைய பிள்ளைகளை அபிஷேகிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கிற சத்தியங்கள் ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களுக்குள்ளாக அது கிரியை செய்யும்படியாக, அது 30, 60, 100 வளங்களை கொடுக்கும்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்துள்ளபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், பேசுகிறவர் நான் அல்ல நீர் என்று சொல்லி அறிந்து விடுகிற விசேஷித்த ஆசீர்வாதங்களை இந்த ஆராதனை வேளையில நிறைவாய் ஆண்டவரை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இந்த நாளில் பாடுகிற பாடல்கள், சிந்திக்கிற வேத வசனங்கள் எல்லாவற்றும் மூலமாய் உங்களுடைய அன்பின் ஆழத்தை இன்னும் அதிகமாய் நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்திருக்கிறோம். மீதியான வேளையுடைய கருத்தில் தாழ்த்துகிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆளுகை செய்ய வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாடுகளிலே 23வது பாடலை நான் பாடுவோம். சேனைகளின் கர்த்தர் சீர்நெறி யெகோவா வாசஸ்தலங்களே எத்தனை இன்பம் என்று சொல்கிற பாடலை இணைந்து பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். சேனையின் கர்த்தர் சீர்நெறி யெகோவா ராஜா சேனைகளின் கர்த்தா
ஆமென். இப்பொழுது நாம் திருமறையிலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். நம்முடைய ஆலயத்துடைய பொருள் ஜஸ்டின் ஐயா அவர்கள் அந்த வேத பகுதியை நமக்காக வாசிப்பார்கள். வாசிப்பதற்கு கொடுக்கப்பட்ட வேத பாடம் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3 முதல் 12 முடிய. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3 முதல் 12 வசனங்கள் முடிய. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலின் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் கொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தரின் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழியை அருளி செய்தார். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடிமுழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளையை முழங்க பண்ணி அவருடைய கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அப்போது இஸ்ரவேலர் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காரின் பள்ளத்தாக்கு மற்றும் அவர்களை முறியடித்தார்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டான். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேதபாடம் வாசிக்கப்பட்டாயிற்று. தேவனே அவருக்கு சோதனை உண்டாவதாக. அன்பானவர்களே, இந்த வேளையிலும் கூட ஒரு பாடல் ஒன்றை பாடி அதற்கு பிறகு தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். இந்த பாடல் ஒவ்வொருடைய இருதயங்களுக்குள்ளாக நிறைவான சமாதானத்தையும் புதிய வெள்ளத்தையும் ஆறுதலையும் தந்து தைரியப்படுத்தும் என்று சொல்கிறேன். அந்த நம்பிக்கையோடு கூட இந்த பாடலை பாடுகிறேன். கர்த்தரும் ஆவியானவர் தாமே இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களுக்குள்ளாக கிரியை செய்து புதிய விடுதலின் ஆசீர்வாதங்களை தந்து மகிழ்ச்சியோடு கூட நிரப்புவாராக. இயேசுவே நீரே நீரே போதுமே, இயேசுவே நீரே நீரே போதுமே, துன்பத்தின் நடுவில் நடந்தாடும் கண்ணீரின் பாதையில் கடந்தாடும், துன்பத்தின் நடுவில் நடந்தாடும் கண்ணீரின் மத்தியில் கடந்தாடும், மரண இருளின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, மரண இருளின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, இயேசுவே நீரே நீரே போதுமே, இயேசுவே நீரே நீரே போதுமே, வியாதியின் மத்தியில் அமிழ்ந்தாடும்
பாடுகள் என்னை நெருக்கினாலும் வியாதியின் மத்தியில் அவிழ்ந்தாலும் பாடுகள் என்னை நெருக்கினாலும் திகையாதே கலங்காதே என்று சொன்னீரே என்னையும் நடத்திடுமே. திகையாதே கலங்காதே என்று சொன்னீரே என்னையும் நடத்திடுமே. இயேசுவே நீரே நீரே போதுமே. இயேசுவே நீரே நீரே போதுமே. சோதனை என்னை சூழ்ந்தாடும் வேதனை என்னை நெருக்கினாலும் சோதனை என்னை சூழ்ந்தாடும் வேதனை என்னை நெருக்கினாலும் சோர்ந்திடாதே என்று தைரியப்படுத்தி தூக்கி சுமப்பவரே. சோர்ந்திடாதே என்று தைரியப்படுத்தி தூக்கி சுமப்பவரே. இயேசுவே நீரே நீரே போதுமே. இயேசுவே நீரே நீரே போதுமே. நேசிப்போர் என்னை விட்டு விலகினாலும் நம்பினோர் என்னை கைவிட்டாலும் நேசிப்போர் என்னை விட்டு விலகினாலும் நம்பினோர் என்னை கைவிட்டாலும் முடிவு பரியந்தம் என்னோடு இருப்பேன் என்று சொன்னவரே. முடிவு பரியந்தம் என்னோடு இருப்பேன் என்று சொன்னவரே. இயேசுவே நீரே நீரே போதுமே. இயேசுவே நீரே நீரே போதுமே. என் கண்மணி, என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகள் அமர்ந்திருக்கிற இணையதளத்தின் மூலமாக தேவ செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களுடைய தியானங்கள், சிந்தனைகள் இந்த காலை வேளையில் உடைய சமூகத்தில் அதிக பிரதியாக இருப்பதாக. அன்பானவர்களே, இந்த புதிய நாளின் காலை வேளையில மீண்டுமாக ஒவ்வொருவரையும் சந்திக்கிறதுல அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். தேவாலயத்தினுடைய கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில இந்த இணையதளத்தின் மூலமாக தேவ செய்தியை கேட்பதற்கு ஆண்டவர் ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வெகு சீக்கிரத்தில் அடைக்கப்பட்ட தேவாலயத்தின் கதவுகள் திறக்கப்படவும் மனமகிழ்ச்சியோடு கூட சகோதர சகோதரிகளாக நாம் இணைந்து கர்த்தரை ஆராதனை செய்யவும் ஆண்டவர் நமக்கு கிருபையும் இரக்கத்தையும் தயவையும் பாராட்டும்படி கர்த்தருடைய கருத்திலே நம்மை முழுமையாக தாழ்த்தி அர்ப்பணிப்போம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தனி ஜெபங்களிலும் குடும்ப ஜெபங்களிலும் நீங்கள் இதற்காக விசேஷமாக நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருங்கள். நிச்சயமாக இந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் நிறைவான பதிலை தருவதற்கு அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நெருக்கப்படுகிற காலங்களிலே வேதம் சொல்கிறது கர்த்தரே தஞ்சமானவர் என்று சொல்லி. நெருக்கத்தின் மத்தியிலே தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் உடன்படுகிறார். நெருக்கத்தின் மத்தியிலே தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்கிறார். உபத்திரவத்தின் வகையிலே தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு உயர்த்துகிறார். ஒருவேளை இந்த நெருக்கங்கள் கூட ஆண்டவர் உங்களை என்னையும் இன்னும் அதிகமாய் புடமிட்டு தெரிந்து கொள்வதற்கான ஒரு நேரம் என்று சொல்லி நிச்சயமாக நாம் அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய கிருபை நம்மை நிறைவாய் சூழ்ந்து கொள்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த நாளிலும் கூட
தேவனுடைய ராஜ்யத்துல நாம் பிரவேசிக்கிறது எப்படி? எல்லாருக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்துடைய மகிமைக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிற வாஞ்சி உண்டு. தேவனுடைய ராஜ்யம் குறித்து வேதம் சொல்கிறது, அது பேச்சில் அல்ல, அது தேவனுடைய பலத்தில் இருக்கிறது. அப்போ ஒரு காரியத்தை நிச்சயமாய் நாம் தெரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய ராஜ்யம் என்பது வெறுமையாக நாம் பேசிக் கொண்டிருக்கிற வாயின் வார்த்தைகள் அல்ல, வெறுமையாக தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும் வர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற வார்த்தைகள் அல்ல. மாறாக ஆண்டவர் நமக்கு அளிக்கிற கிருபை, ஆண்டவர் நமக்கு அளிக்கிற பலன், இந்த ஆசீர்வாதங்கள் நமக்குள்ளா இருந்தால் மாத்திரமே அந்த தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளாக கடந்து வர முடியும். இந்த தேவனுடைய ராஜ்யம் கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து வேதம் சொல்கிறது. மனம் திரும்புகிற அனுபவங்கள் இருக்கும் பொழுது, மனம் திரும்பினால் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். மனம் திரும்புதல் இல்லாதபடிக்கு தேவனுடைய ராஜ்யத்துடைய ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்கிறது என்பது கூடாத ஒரு காரியமாக இருக்கிறது. சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நேராக, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்கு நேராக, கர்த்தருடைய கிருபைக்கு நேராக அவர்களை வழிநடத்தும்படியாக ஆயத்தப்பட்ட வேளையில ஒரு காரியத்தை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். பெலிஸ்தீருடைய படை ஒரு பக்கமாய் நிற்கிறது, பெலிஸ்தீருடைய நெருக்கம் ஒரு பக்கமாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது, அஸ்தரோத்தினுடைய நெருக்கம் ஒரு பக்கமாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காலங்களிலே இந்த காரியத்தை சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது. அது என்ன காரியம் என்று சொன்னால், 1 சாமுவேலுடைய புத்தகத்திலே 7ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதில் சொல்லப்படுகிறது, அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நோக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்று சொல்லி அவர் சொல்கிறார். எப்பொழுது பெலிஸ்தருடைய கைக்கு கர்த்தர் நம்மை நீங்களாக்கி விடுவார் என்று சொன்னால் சில காரியங்களை ஆண்டவர் திட்டமிட்டு என்று சொல்லுகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக ஒரு வெளிப்படுதலை ஆண்டவர் என்று சொல்லுகிறார். நீங்க இன்னென்ன காரியங்களை செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நேராக இருக்கக்கூடிய எல்லா விதமான தீவினையுடைய காரியங்களும் உங்களை விட்டு எடுபடும். உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பெலிஸ்தருடைய நெருக்கம் உங்களை விட்டு எடுபடும். உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய அந்த பெலிஸ்தருடைய நெருக்கம் உங்களை விட்டு விடுவரும். எப்பொழுது அது எடுக்கப்பட்டு போகும் என்று சொன்னால் 4 காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது காரியம், முழு இருதயத்தோட கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிற காரியம், முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்திலே திரும்புகிற அனுபவங்கள். கொஞ்சம் யோசித்து, கொஞ்சம் சிந்தித்து, அறகுறை சிந்தனையோடு கூட, அறகுறை மனதோடு கூட தேவ சமூகத்தில் வந்து ஆராதனை செய்ய முடியாது. தேவனை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவரிடத்தில் அன்பு கூறுகிற அனுபவங்கள் இருக்கும் போது மாத்திரம் நம்மிடத்திலிருந்து பெலிஸ்தியருடைய காரியங்கள் நீக்கப்படும். பெலிஸ்தியர் என்றால் என்ன? அது சாத்தானுக்கு அடையாளமாக, பிசாசின் அடையாளமாக சொல்லப்படுகிற காரியங்கள். இந்த பெலிஸ்தியர் என்று சொல்லப்படுகிறது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய வியாதிகள். இந்த பெலிஸ்தியர் என்று சொல்லப்படுகிறது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சாபங்கள். இந்த பெலிஸ்தியர் என்று சொல்லப்படுகிறது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இக்கட்டுகள். இவைகள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய சில ஆயத்தங்கள் உண்டு. இந்த ஆயத்தங்களை செய்தால் மாத்திரம்தான் தேவ சமூகத்திலே நீங்களும் நானும் மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்ய முடியும். இந்த ஆயத்தங்களை செய்தால் மாத்திரம்தான் நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். இந்த காரியங்களை செய்தால் மாத்திரம்தான் தேவனுக்கு முன்பாக நின்று தேவனை பயபக்தியோடு கூட பணிந்து கொள்வதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக மாற முடியும். அப்ப என்ன காரியங்கள்? முதலாவது சொன்ன ஒரு காரியம், முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்திலே திரும்புகிற அனுபவங்கள் காணப்பட வேண்டும். இரண்டாவது ஒரு காரியம், அந்நிய தேவர்களை விலக்கி விடுவது. ஒருவரை யோசிக்கலாம், அந்நிய தேவர்களை நான் ஒரு நாளும் வணங்குகிறது இல்லையே, அந்நிய தேவர்களை குறித்து எனக்கு ஒரு சிந்தனையும் இல்லையே,
அப்படி இருக்கும்போது அந்நிய தேவர்களை நான் ஏன் விளக்க வேண்டும்? அந்நிய தேவர்களுக்கு நான் ஆராதனை செய்கிறதும் இல்லை, அந்நிய தேவர்களை நான் வணங்குகிறதும் இல்லை, அந்நிய தேவர்களை நான் நினைக்கிறதும் இல்லை. அந்த விக்கிரகங்களை குறித்த சிந்தனையே எனக்கு இல்லையே என்று சொல்லி நாம் யோசிக்கலாம். ஆனால் வேதத்துடைய காரியங்களை திட்டமும் தெளிவுமாக நாம் வாசிக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த விக்கிரகங்கள் என்பது நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறபடி ஒரு சிலையோ ஒரு மண்ணோ ஒரு பொருளோ மாத்திரமல்ல. வேதத்தில் ஆழமான சில சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய இருதயத்திற்கு எது அதிக பிடித்தமாய் போய்விடுகிறதோ, எது அதிகமாய் விரும்பப்படுகிற ஒரு பொருளாய் மாறிவிடுகிறதோ, அதுக்குதான் எனக்கு அதிக முக்கியத்துவம் என்று சொல்லி அதை நோக்கி ஓடுவதற்கு என்றைக்கு ஆயத்தப்படுகிறோமோ, அப்பொழுது அந்நிய தேவர்களுடைய வணக்கம் நம்முடைய இடத்திலே கடந்து வந்து விடுகிறது. எது அந்நிய தேவர்களுடைய வணக்கம்? வேதத்துடைய வார்த்தை திட்டமாக சொல்லுகிறது, விக்கிரக ஆராதனையே பொருளாசையே விக்கிரக ஆராதனை. பொருளாசை ஒரு விக்கிரக ஆராதனை. எந்த பொருளின் மீது, எந்த காரியத்தின் மீது, எந்த நிலையின் மீது நாம் அதிகமாய் ஆசைப்படுகிறோமோ அதுதான் முக்கியம். தேவனை காட்டிலும் அது எனக்கு முக்கியம் என்று சொல்லி ஓடுவதற்கு நாம் கடந்து போகிறோமோ, அப்பொழுது விக்கிரக ஆராதனை. ஆராதனை வேலையை விட எனக்கு உலகத்தில் கொடுக்கப்பட்ட வேலை முக்கியம் என்று சொல்லி ஆராதனை வேலையில பாதையில எழுந்து ஓடுகிற பொழுது நீங்கள் உங்களை அறியாமல் விக்கிரக ஆராதனை செய்கிறீர்கள். இறுதி ஆசீர்வாதத்துடைய ஜெபம் முடியாதபடிக்கு ஆராதனை நேரத்தில் எழுந்து ஓடுவோம் என்று சொன்னால் உங்களை அறியாமல் நீங்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறீர்கள். நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. உலகத்தில் இருக்கிறவர்களும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். ஒண்ணு ஆராதனைக்கு வந்தா ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் உட்கார்ந்து, அல்லது ஆராதனைக்கு வரக்கூடாது. ஆண்டவரே இன்னைக்கு நான் அந்த காரியத்துக்கு போறேன், நீங்க இந்த காரியங்களை சொல்லி பார்த்துக்கீங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற அனுபவங்கள் காணப்படுவேன். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் இருமனதுள்ளவர்களாக எவ்வளவு நாட்கள் குந்தி குந்தி நடப்பீர்கள். இதுவும் வேணும், உலகத்துடைய ஆசீர்வாதம் வேணும். இதிலே கொஞ்ச நேரம் உட்காரணும், அதிலே கொஞ்ச நேரம் உட்காரணும். எந்த காரியங்களை செய்தாலும் தேவனுக்கு முன்பாக பயபக்தியோடு கூட ஆராதனை செய்கிற அனுபவங்கள் காணப்பட வேண்டும். மூன்றாவது ஒரு காரியம், உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்குவது. ஆண்டவர், அதுதான் வேதத்தில் அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். நம்முடைய இருதயங்களை சோதித்து அறிகிறார். இருதயமே திருக்குள்ளதா இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப இந்த இருதயத்தை சீராக்கும்படியான அனுபவங்கள் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். ஆகவேதான் தேவ சமூகத்தில் நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது ஒரு காரியங்களை சொல்ல வேண்டும். என்ன காரியங்கள் என்று சொன்னால், ஆண்டவரே, நான் உங்களுக்கு முன்னாக ஆராதனை செய்கிறதுக்கு தகுதியுள்ள ஒரு மனிதன் அல்ல. உமக்கு முன்னாக நின்று உண்மை மகிமைப்படுத்துகிறதுக்கு, உங்களுடைய முகத்தை பார்க்கிறதுக்கும் நான் தகுதியுள்ள ஒரு மனுஷி அல்ல. மாறாக நான் ஒரு அசுத்தமான ஒரு மனுஷன், அசுத்தமான ஒரு மனுஷி. என்னிடத்தில் இருக்கக்கூடியதான இந்த கல்லான இருதயத்தை எடுத்து, ஆண்டவரே, சதையான இருதயத்தை எனக்கு கொடுத்து உமக்கு நேராய் நான் நின்று பணிந்து உமக்கு ஆராதனை செய்வதற்கு என்னை தகுதியுள்ளவனாக மாற்றும் என்று சொல்லும் போது ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நேராக நீங்களும் நானும் கட்டப்படுகிறோம். அப்பொழுதுதான் ஆண்டவர் ராஜ்யத்துக்கு நேராக தகுதியுள்ளவர்களாக மாற்றப்பட முடியும். அடுத்த ஒரு காரியம் சொல்கிறது, நான்காவது காரியம், கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வது. ஆண்டவர் ஒருவருக்கே ஆராதனை செய்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் திட்டமாக சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் இரு நிலைகளிலே கடந்து போய் விடுகிறார்கள். ஆண்டவரையும் ஆராதனை செய்கிறார்கள், பாகாலையும் ஆராதனை செய்கிறார்கள். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், யெகோவா தேவன் என்று சொன்னால், ஆண்டவர் தேவன் என்று சொன்னால் அவரை நீங்கள் ஆராதனை செய்யுங்கள். பாகால் தான் தெய்வம் என்று சொன்னால் பாகாலை ஆராதனை செய்யுங்கள். இரண்டு காரியங்களில் நீங்க கடந்து போக முடியாது. இரண்டு நிலைகளில் நீங்க ஆராதனை செய்ய முடியாது. அப்ப தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்கிற அனுபவங்கள், என் தேவன் ஒருவருக்கே மகிமைப்படுத்துகிற அனுபவங்கள், இந்த நிலைகளிலே நம்முடைய காரியங்கள் கடந்து செல்லும் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை தருவதற்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த பெலிஸ்தியர் என்று சொல்லுகிறது பிசாசை குறிக்கிறது, நோயை குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு நோய் இருக்கிறது,
ஒரு நிக்கட்டுகள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது, பண பிரச்சனைகள், போராட்டங்கள், கடன் பிரச்சனைகள், வியாதிகளுடைய பிரச்சனைகள், திருமணத்துடைய தடைகளுடைய பிரச்சனைகள், வீடு கட்டுகிற தடைகளுடைய பிரச்சனைகள், இப்படி அநேக பெலிஸ்தியர்கள் நமக்கு முன்னாக தடை நிற்கிறது என்று சொன்னால் இதை முதலாவது தூக்கி எறிவதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். அப்ப உடனே என்ன செய்யறாங்க? இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்ட உடனே அவர்கள் ஓடி போய் அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்த அஸ்தரோத் என்று சொல்லுகிற அந்நிய தெய்வ வணக்கத்தை, அந்த சிலைகள் எல்லாம் அவங்க தன்னுடைய கூடாரங்களுக்குள்ள ஓடி போய் அதை எல்லாம் எடுத்து தூக்கி போடுறாங்க. நாங்க பாவம் செய்து விட்டோம், எங்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை நாங்கள் செய்து விட்டோம், இனி நாங்கள் அதை செய்யறது இல்லை, எந்த பாகாலுக்கு நாங்கள் வணங்குறது இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த காரியங்களை செய்கிறார்கள். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெலிஸ்தியர்களிடத்திலிருந்து வருகிற எல்லா போராட்டங்களிலிருந்தும் அவர்களை விடுதலை ஆக்குகிறார். பெலிஸ்தியர்கள் இருந்த இடத்துல ஆண்டவர் செய்கிற ஒரு அற்புதமான காரியங்களை குறித்து அந்த 1 சாமுவேலுடைய புத்தகத்துல 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். இடி முழக்கத்துடைய சத்தத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஜெயத்தை உண்டாக்குகிறார். பெலிஸ்தியர்கள் இருந்த இடத்துல இடி முழக்கத்துடைய சத்தம் உண்டாகிறது. அவர்களெல்லாம் சிதறி ஓடி போகிறார்கள். ஒருவேளை கர்த்தர் நம்மளுடைய வாழ்வில் எதை கொண்டாகிலும் யாரை கொண்டாகிலும் என்ன காரியங்களை செய்வதற்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் ஒருவருக்கே ஆராதனை செய்கிற காரியங்கள், ஆண்டவரை முழு இதயத்தோடு தேடுகிற காரியங்கள், அந்நிய தேவர்கள் நம்முடைய வழக்கைகளை விட்டுவிடுகிற காரியங்கள், இவைகள் நம்முடைய வாழ்வில் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாய் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியம், மறுபடியும் பிறந்தால் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்கிறது, இயேசு அவர் பிரயோஜனமாக ஒரு மறுபடி பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார். பெண்ணினுடைய வயிற்றிலிருந்து நாம் பிறக்கிறது முதலாவது உருவாக்குற ஒரு காரியம். அது அடுத்த ஒரு காரியம், தேவ சமூகத்திலே அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பிறக்கிற ஒரு அனுபவங்கள், அவருடைய ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுகிற ஒரு அனுபவங்கள், அவரிடத்தில் விசுவாசமாய் இருந்து கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிற அனுபவங்கள், இவைகள் நம்முடைய வாழ்வில் இருக்கும் என்று சொன்னால் தேவன் மறுபடியும் நம்ம பிறக்கிற அனுபவத்துக்குள்ளாக நம்மை கொண்டு வந்து சேர்க்க முடியும். அவருடைய நாமத்தினமே விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொள்கிற எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் அவர்களுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு ஆண்டவர் கிருபை செய்கிறார். யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளா ஆண்டவரை விசுவாசமா ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேரும் நான் ஆண்டவர் ஒருவருக்கே முழுமையாக ஆராதனை செய்து ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் சொல்லி யாரெல்லாம் அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் வைத்து, நாமம் என்று சொன்னால் அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி பொருள். வெளிப்படுத்தல் 19:13 நீங்கள் பார்க்க முடியும். அப்போ யாரெல்லாம் கர்த்தருடைய வசனத்தின் மீது வார்த்தையின் மீது விசுவாசம் உள்ளவர்களா இடத்துல வருகிறார்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரங்களை கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவது பிறக்கிற ஒரு அனுபவம். அது மாத்திரமல்ல, நான் ஏற்கனவே சொன்னபடி அவர்கள் ரத்தத்திலாவது மாம்ச சித்தத்திலாவது புருஷ சித்தத்திலாவது பிறக்காமல் தேவனாலே பிறக்கிறார்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 12-13 அதை நாம் பார்க்க முடியும். அது விசேஷித்த ஒரு பிறக்கிற ஒரு அனுபவம். முன்பு பிறக்கிறது பெண்ணிடத்தில் பிறக்கிற ஒரு காரியம். இங்கே மாம்ச சித்தத்திலோ பெண்ணிடத்திலோ பிறக்கிற காரியங்கள் அல்ல, மாறாக தேவனுடைய சித்தத்தினாலே பிறக்கக்கூடிய ஒரு அனுபவம். இந்த அனுபவத்துக்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ இந்த அனுபவத்துக்குள்ளா வர்றதுங்கிறது பெரிய காரியம் இல்லை. தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறது என்பது ஒரு பெரிய காரியம் இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக் கொள்கிறது என்பது செல்வதற்கு ஆயத்தமாய் நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்பது பெரிய ஒரு காரியம் அல்ல. இந்த ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பை தேவனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய வார்த்தையினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக்கப்படுகிறோம் பெற்றுகிற நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியங்களை குறித்து வேதம் சொல்கிறது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யாது என்று அறிந்திருக்கிறோமே. தேவனால் பிறந்த எவனும் தன்னை காத்துக் கொள்கிறான், பொல்லாங்கானவன் அவனை தொடார் என்று சொல்லி 1 யோவான் 5:18 நாம் பார்க்க முடிகிறது. அப்போ தேவனால் பிறந்திருக்கிறோம் என்று சொல்கிற நாம் நிச்சயமாக பாவம் செய்கிறது இல்லை. அப்ப நம்ம பாவம் செய்யாமல் இருக்கும்போது எந்த ஒரு பொல்லாங்க நம்மை தொடுகிறது இல்லை.
அப்போ நம்ம என்ன நம்முடைய வாழ்வில பொல்லாமை குறித்து பிசாசை குறித்து பயப்பட வேண்டிய அனுபவம் அவசியமே இல்லை. காரணம் என்ன? நான் தேவனுடைய பிள்ளையாக பிறந்திருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், தேவனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன். ஆகவே எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை அப்படின்னு எழுப்பி சாட்சி சொல்ல முடியும். அந்த அனுபவங்களை ஆண்டவர் நமக்கு தருகிறதுக்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதைதான் அந்த 1 யோவான் 5:18 நான் பார்க்க முடிகிறது. நிர்வாக நீங்கள் வீடுகளில் எடுத்து வாசித்து பாருங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யும். நம்மிடத்துல அந்த பாவத்துடைய சிந்தனைகள் நம்மிடத்துல ஈடுபட்டு விட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பாவங்களை குறித்து வேதத்துல அநேக இடங்களில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுல சுருக்கமாக இருக்கக்கூடிய காரியங்களை மாத்திரம் நான் நினைவுபடுத்துகிறேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 20 வரை இருக்கிற பகுதியில 17 வகையான பாவங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. மொத்தம் 37 வகையான காரியங்களை வேதத்தில் இருக்கிறது. அது குறிப்பாக அந்த 17 வகை காரியங்கள் அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 17 வகை பாவங்கள் நம்மிடத்திலிருந்து எடுபட வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் விரும்புகிறார். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விவகாரம், விக்கிரகாரங்கள், பிள்ளி சூன்யம், வகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், பிரிகள், களியாட்டங்கள் என்று சொல்லுகிற 17 பாவங்கள் கலாத்தியர் 5:19-20 என்று சொல்லப்பட்டிருக்கு. இத்தனை பாவங்களும் நம்ம இடத்துல எடுபட்டு விடுகிற இருக்கும்போது மாத்திரம்தான் நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்க முடியும். இல்ல அப்படின்னு சொன்னா நம்மை அறியாமலேயே நான் ஏற்கனவே சொன்னபடி நாம் விக்கிரக ஆராதனை செய்து விக்கிரகத்துடைய பிள்ளைகளாக நாம் கடந்து போய் விடுவோம். அநேக பெயர் கிறிஸ்துவர்களாக இருக்கிறார். பெயர் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க எல்லாருமே கிறிஸ்துவ பெயரா சொல்லுவாங்க. மறுபடியும் பிறந்திருக்கிற அனுபவங்கள் இருக்குதான்னு சொல்லி கேட்டா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இந்த வருஷத்துல ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லுவாங்க. ஆனா அவர்களிடத்துல இந்த 17 வகை பாவங்களில் எது ஒன்று இருந்தாலும் சரி, உங்களிடத்தில் என்னிடத்திலும் சரி, இந்த 17 பாவங்கள், கோபங்கள், பிரிவினைவாதங்கள், மார்க்க பேதங்கள், இவைகள் எல்லாம் எது இருந்தாலும் சரி, நாம் தேவனுடைய கடத்திலிருந்து தள்ளி வைக்கப்படுகிறவர்களாக காணப்படுவோம். தேவனை விட்டு தூரமாக இருக்கிறவர்களாக நாம் தள்ளப்படுவோம். இந்த அனுபவங்கள் இல்லாதபடி காத்துக்கொள்ள ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்துக் கொண்டிருக்கிறார். அடுத்த ஒரு காரியம், ஞானஸ்தானம் எடுத்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கலாம். இது எல்லாருமே செய்யற ஒரு காரியம். ஞானஸ்தானம் நான் எடுத்திருக்கிறேன், சின்ன குழந்தையிலேயே நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியம். அது ஏற்கனவே நான் பார்த்தோம். மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நான் பிரவேசிக்க முடியாது. யோவான் 3:5 சொல்லுகிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. ஜலத்தினாலே சிறு குழந்தையா இருக்கும் போது ஞானஸ்தானம் எடுக்கிறது அது ஆசீர்வாதமான ஒரு காரியம். அடுத்த ஒரு காரியத்தை குறித்து வேதத்தில் தொடர்ந்து சொல்லப்படுகிறது. அடுத்து என்ன காரியம்? அவன் பரிசுத்த ஆவியினாலே பிறக்கிற அனுபவங்கள், பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பெற்றுக் கொடுக்கிற அனுபவங்கள். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நாம் வெள்ளனடைந்து யூதேயாவும் சமேரியா தேசங்களிலும் நாம் சாட்சிகளாக நிற்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது அவர் நமக்கு தீமையான காரியங்களை நமக்கு சுட்டி காட்டிக் கொண்டே இருப்பார். நீ செய்யறது சரியில்லை, நீ செய்யற போற பாதை சரியில்லை, நீ இன்னும் தேவனுக்குள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிற, ஜெப குறைவு இருக்கிறது, வேத வாசிப்பு குறைவு இருக்கிறது, அடுத்தவங்களை குறை சொல்லுகிற குறைவு இருக்கிறது, குற்றம் சொல்லுகிற குறைவு இருக்கிறது சொல்லி அந்த ஆவியானவர் நமக்குள்ளாய் உணர்த்திக் கொண்டே இருப்பார், சுட்டி காட்டிக் கொண்டே இருப்பார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, திட்டமாக சொல்லுகிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நீங்க எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்து, சின்ன வயசுல நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், எல்லாரும் எடுத்தோம், ஆனா நம்ம பிரவேசிக்க முடியாது. காரணம், ஆவியில பிறக்கிற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஆவியிலே பரிசுத்தமாகிற அனுபவங்கள் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கும்போது நாம் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய புத்திரர்களாக, பிள்ளைகளாக நாம் கடந்து செல்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிரியை செய்கிறார். அதோடு மாத்திரமல்ல, நாம் தேவ சபைக்குள்ளாக நாம் இருப்போம் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். வெளிப்படுத்துற விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வேதம் நமக்கு சொல்லுகிறது, தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்குள்ளாக நம்மை ராஜாக்களும்
ஆசாரியமாக்கி அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்னென்று உண்டாயிருப்பதாக ஆமென் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் பார்க்க முடிகிறது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்மை ஆண்டவர் எப்படி வைக்கிறார் என்று சொன்னால் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் வைக்கிறார். அவ்வளவு ஒரு மகிமையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்து நிரப்புவதற்கு ஆண்டவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் 5வது வசனம் 9வது வசனம் சொல்கிறது, நீங்களும் உங்கள் அந்தகாரத்திலிருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்த ஜனமுமாய் இருக்கிறீர்கள். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. அவருக்கு சொந்த ஜனமாக, அவருக்கு ராஜரீக கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். நீங்களும் உங்களுடைய அந்தகாரத்திலிருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திலே வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜரீக கூட்டம். ஆண்டவர் எனக்கு நான் ஒரு நாட்கள் இருளில் இருந்த இன்னைக்கு எனக்கு வெளிச்சத்தில் ஆண்டவர் கொண்டு வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவருடைய புண்ணியங்களை, அவருடைய இரக்கங்களை, அவருடைய அற்புதமான வழிநடத்தலை ஒவ்வொரு நாளும் சாட்சி சொல்வதற்கு ஆண்டவர் என்னை அழைத்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு நேரங்கள் கர்த்தருக்கு மகிமையாக நான் சாட்சி சொல்லணும். ஒரு பொருளை கிடைச்சிருச்சுன்னு சொன்னா சாட்சி சொல்றேன் நம்ம. ஒரு ஆசீர்வாதங்கள் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா சாட்சி சொல்றேன் நம்ம. அனுதினமும் சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். என்ன சாட்சி சொல்ல முடியும்? என்ன சாட்சி சொல்ல முடியும்? வாகனத்தை வாங்கிட்டா சாட்சி சொல்றோம். ஒரு புதிய பொருள் வாங்கிட்டா சாட்சி சொல்றோம். டெய்லி என்னங்க சாட்சி சொல்றது அப்படின்னு சொல்லி ஒரு வேலை யோசிக்கலாம். சாட்சி சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நாள் காரியங்களில் எழுந்த உடனே நீங்களும் நானும் ஆண்டவர் எனக்கு கிருபையாய் புதிய நாட்களை கொடுத்து என்னை உயிரோடு எழுப்பி இருக்கிறார், அவருக்கு நன்றி என்று சொல்லி அந்த ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு நான் சாட்சி சொல்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார் காணப்பட வேண்டும். யூத ஜனங்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அவர்கள் இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்பாக அவர்கள் செய்கிற ஒரு காரியம், பிதாவே உங்களுடைய கைகளிலே என்னுடைய ஆவியை கொடுக்கிறேன். இதுதான் உங்க நைட் சொல்லி படுக்கக்கூடிய ஜெபம். படுத்ததுக்கு பிறகு காலையில் எழுந்துக்கும் போதுதான் தெரியுது ஒரு புதிய நாள் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அந்த நாளுக்கு நன்றி செலுத்தி அவங்க கடந்து போவாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி ஒரு நன்றியுள்ள ஜனங்களாக இருப்போம் என்று சொன்னார் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். அவருக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ராஜரீக கூட்டமாக நாம் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற ஒரு தேவஜனமாக, ஒரு மகிமையுள்ள தேவஜனமாக நிற்கிறதுக்கு நாமே தகுதிப்படுத்திக் கொள்வோமா? கேட்ட சத்தியங்கள் கேட்ட நிலையிலே அப்படியே விட்டு நாம் கடந்து போனவர்களா இல்லை. ஏற்கனவே சொன்ன காரியங்களை மீண்டும் ஒரு விஷயம், அந்த 4 காரியங்களை மாற்றம் உங்களுக்கு நினைப்போட்டுகிறேன். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய ராஜ்யம், ஆண்டவருடைய ஆளுகை நமக்குள்ளாய் வர வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். என்னென்ன பரிசுத்தம்? முதலாவது நம்முடைய முழு இதயத்தோடு கர்த்தரை நாம் திரும்புகிற அனுபவங்கள். இரண்டாவது அந்நிய தேவர்களுடைய வணக்கங்களை விலக்கி விடுகிற அனுபவங்கள். மூன்றாவது இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்குகிற அனுபவங்கள். நான்காவது அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்கிற அனுபவங்கள். இந்த அனுபவங்களோடு கூட தேவ சமூகத்துல நீங்களும் நானும் நிற்போம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்கள் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய விடுதலை கொடுத்து அவருடைய பிள்ளைகளாக இருந்து அவருடைய ஆசீர்வதிக்கும்படி, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் சொந்தத்துக் கொள்ளும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வதற்கு அவர் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். யாரெல்லாம் அவருடைய நாமத்தை நம்புகிறார்களோ, யாரெல்லாம் அவருடைய வார்த்தையை நம்புகிறாங்களோ அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக கூட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் அவருடைய நாமம் என்று சொன்னால் வெளிப்படுத்துகிற 19:13 சொன்ன அவருடைய வார்த்தை என்று சொல்ல ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. அதை எடுத்து வாசியுங்கள். அவருடைய வார்த்தையின் மீது யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, இந்த வசனத்தின் மீது யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறார்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக ஆண்டவருக்கு செய்கிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பெலிஸ்தீனுடைய வியாதியுடைய தடைகள் நீக்குவதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய பெலிஸ்தீனுடைய திருமணத்தினுடைய தடைகள் நீக்குவதற்கு ஆண்டவர் அழைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த பெலிஸ்தீனுடைய வீடு கட்டுடைய தடைகள் நீக்குவதற்கு ஆண்டவர் அழைத்துக் கொண்டிருக்கிறார். கடன் பிரச்சனையுடைய பெலிஸ்தீனுடைய தடைகள் நீக்குவதற்கு ஆண்டவர் அழைத்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறவே தீராத வாழ்க்கை புதிய மாற்றங்கள் வராதுன்னு சொல்கிற அந்த பெலிஸ்தீனுடைய தடைகள் நீக்குவதற்கு ஆண்டவர் அழைத்துக் கொண்டிருக்கிறார். தேவாலயத்துடைய கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிற அந்த பெலிஸ்தீனுடைய தடைகள் நீக்குவதற்கு ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். செய்ய வேண்டிய காரியங்கள் ஆயத்தம் வந்தால்தான் நாம் அந்த தடைகளை நாம் மாற முடியும். இந்த ஆயத்தங்களை தேவ சமூகத்தில் இன்று நாம் ஒவ்வொரு நாளும் செய்து
அவருடைய பிள்ளைகளாக இருந்து மகிழ்ச்சியின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு உதவி செய்வாராக. தலைகளை தாழ்த்து நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, கேட்ட சத்தியங்களுக்காக வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. கேட்ட வார்த்தைகள் அப்படியே விட்டு கடந்து போனதா இல்லை ஆண்டவரே. இதன்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்கிறது. ஆமாண்டவரே, இந்த சத்தியம் எங்களை பரிசுத்தமாக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களும் உங்களுக்கு முன்பாக பரிசுத்தமாக்கப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிசாசுடைய அந்த பிடிசுடைய தடைகள் இதெல்லாம் இருக்கிறது, அதெல்லாம் அந்த காலை வேளையில ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அது அகன்று போகும்படி கர்த்தரை கிருபை செய்ய நாங்கள் சொல்லிக்கிறோம். உம்மால செய்யக்கூடாத அதிசயமான அற்புதமான காரியங்கள் ஒன்றுமில்லை கர்த்தாவே. வேதம் சொல்கிறது, நீ சொல்ல ஆகும் கட்டளை நிற்கும் என்று சொல்லி உடைய வசனத்தை அனுப்பி அந்த தடைகளை கர்த்தர் மாற்று. யாரெல்லாம் உடைய நாமத்தின் மீது விசுவாசம் வைக்கிறார்கள், யாரெல்லாம் உடைய நாமத்தின் மீது விசுவாசத்தோடு கூட ஒருவருக்கே ஆராதனை செய்கிற ஆண்டவரே என்று சொல்லி பயபக்தியோடு கூட எல்லா அஸ்திரங்களையும் ஆண்டவர் எல்லா விதமான பாகால் வழக்குகளையும் தூக்கி எறிந்து தேவன் ஒருவருக்கே நாங்கள் பரிசுத்தமாக ஆராதனை செய்வோம் என்று சொல்லி கடந்து வருகிறார். அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை அந்த வெளியேற பெற்ற இயேசு கிறிஸ்துவாக ரத்தத்தினால் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவி பரிசுத்தப்படுத்தும். நாங்கள் ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே ராஜாக்கள் ஆண்டவரே ராஜரீக கூட்டமாக தேவ சின்னமாக இருக்கிற எங்களுக்கு தகுதிப்படுத்தும். இந்த நாளெல்லாம் நாளிலும் கூட தேவைப்படும் வேலை வாய்ப்புகள், திருமண காரியங்கள், பிள்ளை பெற்றுடைய காரியங்கள், சுகப்பிரசத்துடைய காரியங்கள், பணத்தேவையுடைய காரியங்கள், ஆண்டவர் பிள்ளைகளுடைய படிப்பினுடைய எதிர்காலத்துடைய காரியங்கள், இன்னும் மனிதனிடத்தில் சொல்ல முடியாத இன்னும் தனிப்பட்ட ஜெப தேவைகள், இவைகளிடத்தில் காத்துக் கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய காத்துக்கொள்ளும். ஒவ்வொருடைய தேவைகளை சந்தித்து மகிழ்ச்சியாக புதிய கிருமிகளோடு கற்று இறங்குங்க. ஆவியானவரே ஆண்டவரே பிள்ளைகளை ஆட்சி பலப்படுத்தி கடக்காத தீக்காது நானும் தேவன் நான் ஓடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன வார்த்தையினால் என்னை தைரியப்படுத்தி தேர்ச்சென்றபடி நான் சமூகப்படுத்துவதே விசேஷமாக பெற்றிருந்த பேராயிருக்காக, எங்களுடைய பேராயிருக்காக மற்றும் ஆய்வுகளுக்காக, மிஷனரிமார்களுக்காக ஆண்டவருடைய புத்தகங்களை நடத்துகிறேன், ஆண்டவர் ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி, ஆண்டவர் டிராக்ஸ் மினிஸ்ட்ரி செய்கிறேன், ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். காடுகள் வீடுகள் கடந்து ஆண்டவருடைய சிறு கிராமங்களிலும் ஊழியர்கள் செய்கிற எல்லா பிள்ளைகளுடைய கருத்தை வைக்கும். யாவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் கரம் தங்கியிருக்க படிக்கிறோம். நாளில் தேவனே இல்லங்களில் அமர்ந்து ஆண்டவரை இந்த இணையதளத்தின் மூலமாய் தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களும் உங்களுக்குள்ளாய் பரிசுத்தமாக்கப்பட கர்த்தர் உதவி செய்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் ஆவியானவருடைய பராமரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். சீக்கிரமாய் அழைக்கப்பட்ட தேவாலயத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு மகிழ்ச்சியோடு நாங்கள் ஆராதனை செய்து முன்பாக நாங்கள் சாட்சிகளாக இருக்க எங்கள் ஊரில் தகுதிப்படுத்தபடி நாங்கள் சொல்லிக்கிறோம். இது யாரும் இந்த கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம். நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளபடி எடுத்தோம். இயேசு ஜெபங்கள் நல்ல பிதாவே. இப்பொழுது நம்முடைய ஆலயத்துடைய செயலர் திருமதி வியூலாமா அவர்கள் அறிவிப்புகள் வாசிப்பார்கள். தொடர்ந்து சபை மக்களாக நீங்கள் ஜெபத்திலே தரித்திருந்து இந்த அறிவிப்புகளை கொடுக்கப்படுகிற காரியங்களின்படி இந்த ஊரடங்குடைய நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே தேவாலயத்துடைய தேவைகள் அநேகம் இருக்கிறது என்பதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார், நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள். அதை உணர்ந்து அதற்குண்டான காரியங்களை நீங்கள் ஜெபத்தோடு கூட செய்ய முற்படும்படி நான் ஒரு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே யாவையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். இந்த வாரத்திலேயும் நாம் இணையதளத்தின் வழியாக ஒருவர் சந்திக்கவும் ஆலய ஆராதனைகளை பங்கு கொள்ளவும் தேவன் செய்த பெரிய கிருபைக்காக நாம் நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். சீக்கிரமாக இந்த லாக்டவுன் முடிந்து நேருக்கு நேராக நாம் ஆலயத்திலே வந்து ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியான நாட்கள் வரும்படியாக நாம் நம்முடைய ஜெபங்களிலே நாம் நினைவு கொள்வோம். உங்களுடைய சந்தா கார்டுகள், சந்தா செலுத்த விரும்புகிறவர்கள் ஆலயம் காலை 5:30 மணி முதல் 11:30 வரைக்கும், மாலை 4:30 மணி முதல் 8 மணி வரைக்கும் ஆலயம் திறந்திருக்கும். ஆலய பணியாளர் திரு அதிசயராஜனிடம் உங்களுடைய சந்தா காணிக்கைகளை கொடுத்து செல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு ஆலயத்திலே வந்து கொடுக்க முடியாவிட்டால் எங்களோடு தொலைபேசியிலே தொடர்பு கொள்வீர்களானால் நாங்கள் உங்கள் இல்லங்களிலே அதை வாங்குவதற்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை செய்து கொள்வோம். இந்த வாரம் தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகிற திருச்சபையின் மக்கள்
23/8/2020 பிறந்த நாள் மிஸ்ஸஸ் கே புவனேஸ்வரி, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் ஏ கற்பூர சுந்தர பாண்டியன். 25/8/2020 திருமண நாள் மிஸ்டர் பாபு ஜெபகுமார், மிஸ்ஸஸ் அகஸ்டினா லதா பாபு. 25/8/2020 திருமண நாள் மிஸ்டர் பிரின்ஸ் குமார், மிஸ்ஸஸ் சலோமி பிரின்ஸ். 26/8/2020 பிறந்த நாள் மிஸ்ஸஸ் அகஸ்டினா லதா பாபு, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் பாபு ஜெபகுமார். 28/8/2020 திருமண நாள் மிஸ்டர் பழனியப்பன், மிஸ்ஸஸ் சுகுணா தேவி. 29/8/2020 பிறந்த நாள் மாஸ்டர் ரயான் ஜெஃபர்சன், சன் ஆஃப் மிஸ்டர் வினோத் குமார். பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கொண்டாடுகிற திருச்சபை மக்களுக்கு திருச்சபையின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபையிலே கர்த்தர் அநேக நன்மையான காரியங்களை ஆண்டவர் செய்து வருகிறார். அப்படி நம்முடைய திருச்சபையிலே கர்த்தர் செய்த நன்மையான காரியங்களை சாட்சியோடு கூட அருமையான சகோதரி அவர்கள் பங்கு கொண்டிருக்கிறார்கள். சாட்சியை கேட்டு அந்த குடும்ப மக்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்வது மாத்திரமல்ல, இதே போல அநேக நீங்கள் சாட்சிகளாக எழுப்பி கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்னுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னோட பேர் ஜீவா. நான் சீக்கிரப்பாளையத்துலேருந்து வர்றேன். எனக்கு ஒரு சாட்சி நான் சொல்லணும். தேவனுக்கு எனக்கு அந்த 2 வாரத்துக்கு முன்னாடி என்னோட மகளுக்கு ஜுரம் அதிகமாகிடுச்சு. அப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு கூட லாக்டவுன் சொல்கிறதுனால ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போனால் உடனே கொரோனா பயம் இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல் போகிறேன். வீட்லேயே ஜோம் பண்ணிட்டு அதோட காய்ச்சல் சரியாயிடுச்சுன்னா நான் சொல்லலாம்னு சொல்லி அப்போ நான் ப்ரே பண்ணிட்டு இருந்தோம். அதே போல் 2 நாளில் நல்ல ஜோம் சரியாயிடுச்சு. அப்புறம் அடுத்தது என்னன்னா, என்னோட கணவர் ஒரு வாட்ஸ்அப் கம்பெனியில் வேலை பார்த்துருக்காரு. அவருக்கு போன வாரம் அவர் கம்பெனியில் வேலையில் ஒரு பிரச்சனை, வேலையை விட்டு எடுக்கிற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. அதில் பக்கத்துக்கு ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் அவர் என்ன சொன்னார், இந்த மாதிரி கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்கணும் அவருக்கு, நீங்கள் கொடுத்து விட முடியுமான்னு சொல்லி கேட்டார். அது உடம்பு சரியில்லாத கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு கொஞ்சம் தனியானாலும் சரி ஹெல்ப் தானே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டார். அதை கொடுத்து விட்ட பணம் என்னன்னா, அது பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு. நீங்கள் ஒரு கம்பெனியில் இருந்து இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி மேலதிகாரிகிட்ட இருந்து அவங்க சொன்னாங்க, ஏன் இந்த மாதிரி தப்புலாம் பண்ணீங்க, இது பெரிய பிரச்சனை ஆகும், பணம்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு நீங்கள் இந்த தப்பு செஞ்சுருக்கக்கூடாது, அதனால் உங்களை நாங்கள் வேலையிலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவரும் எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருந்தாரு. இல்லை, நான் தெரியாமல் பண்ணிட்டேங்க, நான் ஒரு உதவி பண்ணுறதா நினச்சி தான் நான் செஞ்சேன், அதனால் நீங்கள் என்னை மன்னிச்சு எனக்கு திரும்ப எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்டார். இல்லை, முடியாது. அவர் என்னன்னா பெரிய அதிகாரி, அவர் சொன்னார்னா ஒரு தடவை சொன்னார்னா அவர் திரும்பவும் யாரையும் அவர் ஏற்றுக்கிறது கிடையாது. அவர்கிட்ட அது எவ்வளவோ சொல்லியும் அவர் கேட்கல. நீங்கள் இல்லை, நீங்கள் ரிலீவ் ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வீட்டில் சொன்னார், இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ எனக்கு ஒரு விசுவாசம், ஆண்டவர் எது பண்ணாலும் நமக்கு நல்லது தான் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு நாங்கள் ஒரு 4 நாளாக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். வீட்டில் விசுவாச வாழ்க்கையிலாம் சொல்லி சோதனை காலத்துக்கு தப்பு பேர் சொல்லிட்டு இருந்தோன்னே ஆபத்து காலத்தில் நமக்கு எல்லாம் சொல்லியிருக்கீங்க. நாங்கள் இந்த சூழ்நிலையில் நாங்கள் ஊருக்கு வந்திருக்கோம். நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் வைக்கப்பட்டு நம்ம போயிடக்கூடாது, எங்களுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஆனால் எது செஞ்சாலும் உங்களுடைய சித்தம் நீங்கள் நல்லதுக்கே செய்வீங்க அப்படின்னு சொல்கிற விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு அவருக்கு ஆர்டர் சொல்லியிருக்கோம். அப்புறம் ஃபோன் பண்ணாலும் அவர் ஃபோன் தான் அட்டன் பண்ணவே இல்லை. அப்புறம் இதுக்கு காரணமாக அப்புறம் இன்னொரு அதிகாரி எவ்வளோ போய் சிபாரிசு பண்ணாலும் அவர் ஏற்றுக்க மாட்டார். அப்போ சொன்னோம், நமக்கு ஆண்டவரை விட வேறு சிபாரிசு யாரும் தேவையில்லை, அதனால் நம்ம ஜெபம் பண்ணிவிட்டு ஜெபத்தோடையே போவோம்னு சொல்லிட்டு 4 நாளாக நாங்கள் தொடர்ந்து ஃபேமிலி ப்ரேயரில் அப்புறம் வீட்டில் எல்லாருமே தெரிஞ்சவங்க எல்லாருமே சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு 4 நாள் கழிச்சு அவர்கிட்ட நேர்லேயே போய் ஜெபம் பண்ணோம். இப்போ நேர்லேயே போய் அவர்கிட்ட கேட்டோம், இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோம், மன்னிச்சுடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அப்புறம் அவர் எதுவுமே சொல்லலை. சரி, இனிமேல் இந்த தப்பு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் என்கொயரி வச்சார். என்கொயரி வச்சு யார்கிட்ட விசாரிக்கணுமோ எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சார், என்ன அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் விசாரிச்சுட்டு
எங்கேயுமே வந்து வேற ரிமார்க் எதுவுமே இல்லை அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணார், சரி வேற எந்த ரிமார்க்கும் இல்லைன்றதுனால உங்களுக்கு வந்து இந்த ஒரு தடவை நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம், இதை நீங்கள் நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு அனுப்பி வச்சாரு. அதில் வந்து நாங்கள் ஆண்டவர்கிட்ட அவர் மனசில் பேசி கடினமுள்ள மனுஷனாக இருந்தாலும் அவங்க வந்து அவரோட மனசில் பேசி எங்களுக்கு அந்த இடத்துல மன்னிப்பு கொடுத்து வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்காக ஆண்டவருக்கு கொடான்னு ஒரு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே ஆசீர்வதி சகலவா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்முடைய ஒரு விசேஷமாய்ப்படுது. இணையதளத்தின் மூலமாக இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் குடும்பங்களோடும் இன்று வென்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். ஆமென். அன்பானவர்களே, இவ்வளவு நேரங்கள் பொறுமையோடு கூட இந்த ஆராதனையில் பங்கு பெற்று யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு விஷயம் அன்போடு கூட வாழ்த்துகிறதுல அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயம் திருச்செங்கோடு சார்பாக மீண்டும் ஒரு விஷயம் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். தொடர்ந்து ஜெபத்தில் கருத்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.